வரலாற்றை பாதுகாக்கும் கிடைத்ததற்கரிய பொக்கிஷங்கள் தான் அருங்காட்சியகங்கள். அவ்வாறு 150 ஆண்டுகால பாரம்பரியம் கொண்டாட இந்திய ரயில்வே துறையால் நிர்வகிக்கப்படும் ரயில்வே அருங்காட்சியகத்தை பற்றி பெரும்பாலானோருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் முதலாக மும்பை தானே இடையே இயக்கப்பட்ட பயணிகள் ரயில்களுக்கும் இன்றைய நவீன ரயில்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை எல்லாம் காட்சிப்படுத்துவதே இந்த அருங்காட்சியகத்தின் குறிக்கோள். தென்னக ரயில்வே துறையின் தலைமையகமான சென்னையின் வெள்ளிவாக்கத்தில் 6.15 ஏக்கர் பரப்பளவில் 2002ஆம் ஆண்டு உள் மற்றும் வெளி அரங்குகளாக இந்த மண்டல ரயில்வே அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு தற்போது சென்னை வெள்ளிவாக்கத்தில் உள்ள இந்திய ரயில்வே அருங்காட்சியகத்தில் ரயில்களின் மாதிரி கண்காட்சி நடைபெற்று வருகின்றது. இங்க எங்களுக்கு நிறைய ரன்னிங் மாடல்ஸ் இருக்கு அண்ட் ஸ்டாண்டிங் பை மாடல்ஸும் இருக்கு. நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க ஹிஸ்டரி பத்தி ஃபுல்லா டீடைல்டா இருக்கு. நம்ம பார்த்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் ட்ரெயின்ஸ் பார்த்துருக்கேன். இங்கே மினியேச்சர் பார்த்தப்போ ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இவ்வளோ குட்டியாக ட்ரெயின் பாஸ் ஆக சொல்ல ரொம்ப சூப்பராக ஆச்சரியமாக இருந்துச்சு. அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ போனோம், உள்ளே போய் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. இங்கு 1800ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ரயில்களின் மாதிரி முதல் இன்று உள்ள புல்லட் ரயில் வரை ரயில்களின் பரிணாமம் மற்றும் நீராவி ரயில், மின்சார ரயில், வந்தே பாரத், ஹைட்ரஜன் ரயில் போன்ற பல்வேறு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்புகள் மாதிரிகளாக புகைப்படங்களாக இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. உள்கூடத்தில் சென்னை சென்ட்ரல் மாதிரி, இந்திய ரயில்வே துறையின் பல்வேறு பரிணாமத்தை விளக்கும் மாதிரிகளும் புகைப்படங்களும், பல்வேறு நாடுகளின் ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பை விளக்கும் 10க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து அருங்காட்சியகத்திற்கு வருகை தந்து ஆச்சரியமடைந்த குழந்தைகள் மற்றும் தங்களின் சிறு வயது நினைவுகளை நினைவு கூர்ந்த பெரியவர்கள் கூறுகையில், வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் டேன்றதால நம்ம ஐசிஎஃப் சென்னை ரயில் மியூசியம்ல ஒரு மினி ரயில் ட்ரெயின் ஷோ மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பிளஸ் மேலே ஆர்ட் கேலரி, மினி தியேட்டர் ஷோ எல்லாமே இருக்கு. இந்திய ரயில்வேயின் வரலாற்றை கூறும் ஆவணங்கள், முன்னாள் குடியரசுத் தலைவர்கள், பிரதமர்கள், முதல்வர்கள் ஆகியோர் ரயில்வே அருங்காட்சியகம் வருகை தந்த புகைப்படங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. மும்பை புறநகரில் உள்ள வலைப்பின்னல்கள் வழித்தடங்கள், இந்தியாவின் பழைய ரயில்களின் ஓவியங்கள் ஆகியவை காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு 25ஆம் தேதி துவங்கிய இந்த கண்காட்சி வரும் 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். கண்காட்சியை பார்க்க பெரியவர்களுக்கு 40 ரூபாயும் சிறியவர்களுக்கு 15 ரூபாயும் கட்டணமாக செலுத்தி கண்காட்சியை கண்டு மகிழலாம். தற்போது பள்ளி விடுமுறை காலம் என்பதால் குழந்தைகளுக்கு இந்த கண்காட்சி ஒரு வித்தியாசமான புது அனுபவத்தை அளிப்பதாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு சென்னை வெள்ளிவாக்கத்தில் இருக்கின்ற ரயில்வே அருங்காட்சியகத்தில் 3 நாட்கள் ரயில்வே கண்காட்சியானது நடத்தப்படுகின்றது. இந்த ரயில்வே கண்காட்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் வருகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த அருங்காட்சியகத்தை பார்க்கின்ற பொழுது அருங்காட்சியகத்தில் பழமை வாய்ந்த ரயில்கள் முதல் இப்போது இருக்கின்ற வந்தே பாரத் ரயில் வரை அதனுடைய மாதிரிகள் வைக்கப்பட்டு பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கோடை விடுமுறையை முன்னிட்டு சிறியவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு இருக்கின்ற பொழுது பொழுதுபோக்கிற்காக இந்த அருங்காட்சியகத்தை பயன்படுத்தலாம். சத்தியம் டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் செய்தியாளர் டெல்ஜின் ராஜரத்னம்.